பேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி. புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்றைக்கு அதிமுக ஆட்சியில் காடுவெட்டி குரு அவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டாரோ இன்றைக்கு அதே மாதிரி தான் சவுக்கு சங்கர் பாதிக்கப்படுகிறார். உடனே மனோ தங்கராஜ் பேசிட்டாரு, இல்ல பொன்முடி பேசிட்டாரு, இல்ல மற்ற திமுக அமைச்சர்கள் பேசிட்டாங்க, அதனால அவர்கள் வீட்டுக்கு நாங்க உடனே ரைடு போய் அவர்களை அதெல்லாம் பண்ண மாட்டோம். பேசிய கருத்தை நான் பேசாம ரெண்டு எதிர்கட்சிகள் வைக்கிற மிகப்பெரிய வாதத்தை நான் மறுக்கிறேன். இந்தியா முழுக்க இப்படி பல இடங்களில் இந்துக்கள் வசிக்கக்கூடிய இடத்தை திடீர்னு வக்ஃபு நிலம் சொல்லியோ அல்லது பழைய காலத்துக்கிட்ட எங்கள்கிட்ட ரெக்கார்டு இருக்குன்னு சொன்னாலோ வக்ஃபு என்னைக்கு வந்தது, 1500 ஆண்டுகள கோவில் என்னைக்கு வந்ததுன்றது யோசிக்க வேண்டாமா? நான் என்ன கேட்கிறேன், மாவட்ட ஆட்சியர் இப்படி பேசுனா அது தப்பு, மாவட்ட ஆட்சியர் தலையிடக்கூடாதுன்னு தானே கனிமொழி அவர்கள் பேசினார், திருமாவளவன் பேசினாங்க. இப்போ நீங்க பேசுனதுக்கு மாற்றமா இந்த திமுக ஆளுற தமிழக மாநிலத்திலேயே மாவட்ட ஆட்சியர் வக்ஃபு நிலத்தை இந்துக்கள்கிட்ட கொடுத்துட்டேன் நானு, அது அவர்களுக்குரியதுதான், அங்க அவர்கள் விற்கலாம் வாங்கலாம் சொன்னா இந்த அயோக்கியத்தனத்தை திமுக செய்யறதை ஏன் இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ளல? முஸ்லீம் அல்லாத இந்துவோ கிறிஸ்துவரோ சீக்கியரோ பௌத்தரோ யார் சென்றாலும் அமர்ந்தாலும் வழிபாட்டு முறையை பார்த்தாலும் ஏன் வழிபாடே செய்தாலும் அதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் தடை இல்லை. சுகிசிவம் போன்றவர்களோ திருமாவளவன் போன்றவர்களோ திமுகவின் எலும்பு துண்டுகளுக்கு பலியாகக்கூடியவர்கள். அவர்கள் முருகரை இல்லை என்று சொன்னாலும் அல்லது நாளைக்கு பெருமாளே இல்லைன்னு சொன்னாலும் பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சவுக்கு சங்கருடைய வழக்கு எடுத்துட்டோம்னா, இப்போ அவர் மேலே போட்ட குண்டாஸை நீதிமன்றம் ரத்து பண்ணுறாங்க. இன்றைக்கி தேதி வரைக்கும் அவர் மேலே இருக்கிற எல்லா வழக்கும் ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அவருக்கு தடையாக இருக்கிறது என்னென்னா, கவர்மெண்ட் போட்ட அந்த குண்டாஸ் தான். நீதிமன்றம் சொல்லியும் திரும்பவும் அந்த குண்டாஸ் போட்டிருக்காங்க. இந்த ஒரு போக்கு எதை உணர்த்துது சார் தமிழக அரசினுடைய இந்த ஒரு போக்கு? பொதுவாக அரசியல் அதிகாரத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய குற்றங்களை தவறுகளை எடுத்து பேசுகிற தலைவர்களை குறிவைப்பது அல்லது அவர்களை ஒடுக்குவது, கூண்டாஸ் போடுவது, இதெல்லாம் இயல்பாக தமிழகத்தில் இருந்தது தான். கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா காடுவெட்டி குரு அவர்கள் ஒரு பெரிய அரசியல் தலைவராக பாரதிய ஜனதா கட்சியோடு இப்போ நெருக்கமாக அவங்க இருக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்துவமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ காடுவெட்டி குரு அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து கடுமையாக பேசினார், குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அவர் மீது வழக்குகள் தொடர்ந்து போட்டாங்க, கூண்டாஸ் போட்டாங்க. ஒரு கூண்டாஸை நீதிமன்றத்தில் உடைச்சாங்க, மறுபடி கூண்டாஸ் திரும்ப திரும்ப. அப்போ அதுலேருந்து என்ன தெரிய வருகிறதுன்னா, நீதிமன்றம் விடுவித்தாலும் அடுத்து நாங்கள் அடுத்து போடுவோம், அப்போ விடமாட்டோம். ஸோ அவ்வளவு வெறித்தனமாக ஒரு நபரின் மீது இருக்கிறது இந்த அரசு அப்படின்றத வெளிப்படையாக காட்டுது. அப்போ அன்றைக்கு அதிமுக ஆட்சியில் காடுவெட்டி குரு அவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டாரோ இன்றைக்கு அதே மாதிரி தான் சவுக்கு சங்கர் பாதிக்கப்படுகிறார். சவுக்கு சங்கர் ஒரு பெரிய புரட்சியாளர், உண்மையே பேசக்கூடிய மகா நல்லவர்களாக நான் சொல்ல மாட்டேன். அவருடைய பேச்சில் 90% பொய் கலந்திருக்கும், அல்லது ஒரு விஷயத்தை தேவையற்ற முறையில் அதை அதிகபட்சமாக திரித்து பேசுவார். 10% உண்மை இருக்கும். இந்த சதுரங்க வேட்டை படத்தில் சொல்லுவாங்கள்ல, மொத்தமாகவே பொய் சொன்ன மக்கள் நம்ப மாட்டாங்க, உண்மையோடு நிறைய பொய்யை கலந்து பேசி அந்த சரக்கை விற்கணும். ஸோ அந்த மாதிரி சரக்கை விற்கிறதுல எப்படின்றதுல கைதேர்ந்தவர் சவுக்கு சங்கர். அவர் திடீர்னு பாரதிய ஜனதா கட்சியை என்னையும் விமர்சிச்சிருக்கிறார். உண்மைக்கு மாறா நான் ஏதோ கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டேன், ஏதோ இஸ்லாமியருடைய நலனை பாஜகவுக்கு எழுதி கொடுத்து விட்டு இங்கே சுதந்திரமாக பெருசாக அனுபவித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்லாம் வாய்க்கு வந்ததை பேசுவார். ஆனால் உண்மை நிலை அது கிடையாது. என் சமூக மக்களுக்காக எவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பை நான் செய்து கொண்டு இருக்கிறேன்னு கடவுளுக்கு தெரியும், என் கட்சிக்காரர்களுக்கு தெரியும், என்னோடு இருக்கிற உண்மையாக இஸ்லாமிய நண்பர்களுக்கு தெரியும். ஆனால் சவுக்கு சங்கரை அப்படி சொல்கிறேன், அவர் ரொம்ப புனிதர்லாம் கிடையாது. ஆனால் ஒரு அரசு இப்படி செய்யக்கூடாது. அவர் சொல்லக்கூடிய கருத்துக்காக கூண்டாஸ் போடுவது, அப்படி ஒரு வஞ்சனையோட ஒரு கடும் போக்கை மேற்கொள்வது என்பது அது சரியானதல்ல, அதை தவிர்க்க வேண்டும். அந்த ஆட்சி அதிமுக செய்ததே திமுக செய்கிறது என்றால் இவர்கள் 2 பேருமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான், 2 பெரிய வித்தியாசம் கிடையாது. அதனால் அதிமுக திமுக இது 2மே ஒரே செயல் செய்கிறது என்றால் இதற்கு மாற்றாகத்தான் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பார்க்கணும். இன்னைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை எப்படியெல்லாம் விமர்சிக்கிறாங்க.
இந்த மனோ தங்கராஜ் அவர் இருக்கிறார், அமைச்சர், அவரெல்லாம் எவ்வளோ அசிங்கமாக விமர்சித்தார். காலில் கீழே விழுந்துட்டாருனாங்க, சாகர் போகிறான், வார்த்தையால் சொல்ல முடியாத விமர்சனங்கள். இந்த மாதிரி நிறைய பேர் விமர்சித்து கொண்டு இருக்கிறார்கள். அதை கருத்தியலாக நாங்கள் பதில் சொல்லுகிறோமே தவிர உடனே மனோ தங்கராஜ் பேசிட்டாரு, இல்லை பொன்முடி பேசிட்டாரு, இல்லை மற்ற திமுக அமைச்சர்கள் பேசிட்டாங்க, அதனால் அவர்கள் வீட்டுக்கு நாங்கள் உடனே ரைடு போய் அவர்களை அதெல்லாம் பண்ண மாட்டோம். அது ஜனநாயகத்திற்கு எதிரானது. கருத்தியல் ரீதியாக மோதனா நாங்கள் மோத தயாரே தவிர அடக்குமுறை செய்ய வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவுக்கு அந்த திராணி இல்லை, கருத்தியல் ரீதியாக மோதுற திராணி இல்லை. அதனால் கூண்டாஸ் போட்டு அதிமுக ஆட்சியினுடைய அடுத்த பிரதிபலிப்பு நாங்கள் திராவிட மாடல் என்று சொன்னால் நாங்கள் இப்படித்தான் இருப்போம் அப்படின்றத முன்னால் இருந்ததையும் முன்னால் இருந்ததையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தெரிகிறது. காவல்துறையை இதற்கு அநியாயமாக பயன்படுத்துகிறார்கள். வருத்தத்திற்குரியது. இந்த நிலை மாறணும். கருத்தியல் பேசக்கூடியவர்களை கருத்தியலாக எதிர்கொள்ள வேண்டுமே தவிர கடுங்காவல் தண்டனை கொடுப்பது என்பது ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாது. சுதந்திர தின உரையின் போது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு கடைசி ரோல இருக்கை ஒதுக்குனதா ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. ஏன் சார் கடைசி ரோல தான் அவர் இருக்கணுமா? ஃப்ரண்ட்ல உட்கார வச்சிருக்கலாமே. அந்த இருக்கை அமர்வு சம்பந்தமாக எனக்கு விவரம் தெரியலைங்க. பொதுவாக ஒரு அமைச்சர்கள் அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர்னு தான் ஒதுக்குவாங்க. அது இருக்கை சம்பந்தமான விவரங்கள் எனக்கு தெரியலன்றதுனால எனக்கு தெரியாத கருத்தை நான் பதிவு செய்ய முடியாது. வக்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, அது எப்படி பார்க்குறீங்கன்னா நீங்கள் தான் கரெக்டாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களும் ஒரு இஸ்லாமிய இருக்கிறதுனால பல்வேறு தரப்புன்னு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. எம்பிக்கள் திருமாவளவனாக இருக்கட்டும், நிறைய பேர் இது இந்த மாதிரி மத விஷயங்கள் மத்திய அரசு தலையிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது சார் ஆக்சுவலாக? என்ன பொதுவாக இந்த வக்ஃபு சட்டத்தை பொறுத்தவரை நிறைய பேர் பேசிட்டாங்க, நிறைய கருத்துக்கள் மக்களிடத்தில் போய் சேர்ந்துட்டுது. அதனால் பேசிய கருத்தையே நான் பேசாமல் 2 எதிர்க்கட்சிகள் வைக்கிற மிகப்பெரிய வாதத்தை நான் மறுக்கிறேன். முதலாவது வாதம் என்ன அப்படின்னு பார்த்தா, வக்ஃபு சொத்தை அந்த வக்ஃபு ஆக்டின் படி அங்கே உள்ள ட்ரிபியூனல் தீர்ப்பாயம் தான் விசாரிக்கணுமே தவிர திடீர்னு கொண்டு போய் கலெக்டர்கிட்ட கொடுத்தா கலெக்டர் எல்லா சொத்துக்களையுமே மற்றவங்களுக்கு கொடுத்துருவாரு, வக்ஃபு சொத்து பறி போயிடும். அப்போ பாஜக ஆட்சி மாவட்ட ஆட்சியரிடத்தில் இந்த சொத்து சம்பந்தமாக விசாரிக்க சொல்வதன் மூலமாக இஸ்லாமியருடைய சொத்தை பறித்து இந்துக்கள் கையில் கொடுக்க நினைக்கிறது. இது மிக முக்கியமான குற்றச்சாட்டு. இதை திருமதி கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்தில், திருமாவளவன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுவதிலிருந்து இந்த திருட்டு திராவிட மாடலுடைய கூட்டணிகள் எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் உண்மையாகவே கனிமொழி, திருமாவளவன் அவர்கள் எவ்வளோ பெரிய ஃப்ராடு, எவ்வளோ பெரிய மோசடியாளர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். பார்லிமெண்ட்ல அவங்க பேசும்போது வைக்கிற வாதத்திற்கு நேர் எதிராக தமிழ்நாட்டில் திருச்செந்துறைன்னு ஒரு கிராமம் இருக்கு. நான் நேரடியாக போய் பார்த்தேன். அங்கே 1400 ஆண்டு கோவில் இருக்கு, அக்ரஹாரம் இருக்கு, பல தலைமுறைகள் வாழ்ந்த அந்த சுவடுகள் அங்கே இருக்கு. இவ்வளவும் இருக்கிற ஒரு ஊரை ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வக்ஃபு நிலம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இந்த அறிவித்த உடனேயே இந்த பிரச்சனை அண்டையிலிருந்தே கொழுந்து விட்டு எரிகிறது. இப்படி பல இடங்கள்ல, நான் சொல்றது திருச்செந்துறை என்பது ஒரு உதாரணம். இந்தியா முழுக்க இப்படி பல இடங்களில் இந்துக்கள் வசிக்கக்கூடிய இடத்தை திடீர்னு வக்ஃபு நிலம் சொல்லியோ அல்லது பழைய காலத்துக்கிட்ட எங்கள்கிட்ட ரெக்கார்டு இருக்குன்னு சொன்னாலோ வக்ஃபு என்னைக்கு வந்தது, 1500 ஆண்டுகள கோவில் என்னைக்கு வந்ததுன்றது யோசிக்க வேண்டாமா? அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய வக்ஃபு தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆதரிக்கக்கூடியவர்கள் நாங்கள் கோவிலில் வழிபாடு செய்ய அனுமதிக்கத்தானே செய்கிறோம். இதுவே அருவருக்கத்தக்க பேச்சு. அது நீங்க என்னத்தை அனுமதிக்க வேண்டியிருக்காங்க? ஒரு கோவில் இருக்குன்னா அந்த கோவிலை சுற்றி உள்ள கோவில் நிலங்களாக இருக்கும், அங்கே மக்கள் இருந்திருக்கிறாங்க. அதை வக்ஃபுன்னு சொல்லி ஒரு ஆள் பதிவு செய்தால் கூட அதை ஆய்வு செய்து கோவில் இருக்கு, இந்துக்கள் இருக்கிறாங்க, இது எப்படி வக்ஃபு நிலமாக ஆகும்னு நியாயமான ஒரு கேள்வி எழுப்பணும், அல்லது அதை தவிர்க்கணும், அல்லது அதை கொடுத்துடணும் அந்த மக்கள்கிட்ட. அதுதானே சிறந்தது. அப்படி இல்லாமல் இப்படி பேசுறது அது விதண்டாவாதம். இன்னொரு பக்கம் திமுக என்னன்னா, எரியிற நெருப்புல என்ன ஊத்துற மாதிரி இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் பார்த்தீங்களா வக்ஃபு நிலம் உங்க சொத்து பறிமுதல் ஆயிரும், அதனால மாவட்ட ஆட்சியர் அதை கையில் எடுக்கிறத நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு பார்லிமெண்ட்ல ஒரு பக்கம் பேசிட்டு, திருத்தெந்துறை நில விவகாரத்துல எங்களுடைய மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொல்றாரு, இந்த வக்ஃபு நிலம் என்று சொல்லி ஒரு கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள், இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், இது நியாயமான ஒரு கேள்வி வைத்ததுமே மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு, இல்ல அது அறிவிச்சிருந்தாலும் கூட நான் அறிவிச்சிட்டேன், அங்கே எந்த நிலத்தையும் வாங்கலாம் விற்கலாம், அது வக்ஃபு நிலம் இல்லை என்று நான் அறிவித்து விட்டேன்னு மாவட்ட ஆட்சியர் அடுத்த நாள் பேசுறாரு. நான் என்ன கேட்குறேன், மாவட்ட ஆட்சியர் இப்படி பேசுனா அது தப்பு, மாவட்ட ஆட்சியர் தலையிடக்கூடாதுன்னு தானே கனிமொழி அவர்கள் பேசினார், திருமாவளவன் பேசினாங்க, இந்த திருட்டு திராவிட மாடல் இந்தி கூட்டணி எல்லாருமே பேசினாங்க. இப்போ நீங்க பேசுனதுக்கு மாற்றமா இந்த திமுக ஆளுற தமிழக மாநிலத்திலேயே மாவட்ட ஆட்சியர் வக்ஃபு நிலத்தை இந்துக்கள்கிட்ட கொடுத்துட்டேன் நானு, அது அவர்களுக்குரியதுதான், அங்க அவர்கள் விற்கலாம் வாங்கலாம்னு சொன்னா, இந்த அயோக்கியத்தனத்தை திமுக செய்யறதை ஏன் இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ளல? கண்மூடி இருக்கிறார்களா, அல்லது பிஜேபி கொண்டு வந்தால் எதை கொண்டு வந்தாலும் கண்மூடித்தனமாக எதிர்க்க வேண்டும் என்ற மனநிலையிலிருந்து இன்னும் மாறலையா அப்படின்றது என்னுடைய கேள்வி. ஸோ இது ஒரு வாதம். இந்த வாதத்தை அவர்கள் சிந்தித்து பார்த்தால் தெரியும்.
மாவட்ட ஆட்சியர் விசாரிப்பது என்பதில் தவறில்லை என்பதற்கு தமிழகமே முன்மாதிரியாக இருக்கிறது. திமுக ஆட்சி அதை செயல்படுத்தி இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய ஆதாரம். ரெண்டாவது விஷயம் என்ன வைக்கிறாங்கன்னா, ஒரு வக்ஃப் போர்டு என்பது முஸ்லீம்களுடைய நிறுவனம், இது முஸ்லீம்களுடைய கட்டமைப்பு. அதில் 2 இந்துக்களையோ அல்லது முஸ்லீம் அல்லாத 2 மதத்தினரையோ கொண்டு போய் சேர்க்கணும்னா அது எப்படி நியாயம்? அது நீங்கள் ராமர் கோவில் ட்ரஸ்ட்டில் போய் அதை சேர்த்துருவீங்களா, அல்லது ஐயப்பன் கோயிலில் போய் அதை சேர்த்துருவீங்களா, அல்லது இந்த அறநிலையத்துறையில் 2 பாய் இஸ்லாமியர்களை சேர்த்துருவீங்களா? அதெல்லாம் சேர்க்க மாட்டீங்களா? அப்போ எப்படி நீங்கள் ஒரு வக்ஃப் நிறுவனத்தில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு இந்து அறநிலையத்துறையோடு கொண்டு போய் இஸ்லாமியர்களுடைய அந்த வழிபாட்டு முறையை சேர்க்குறாங்க. இது பொதுவாக கேட்கும்போது ஆமாம் நியாயம் தானே, அது ஏன் அவங்க போய் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழும். ஆனால் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளணும், இதை திரு ஸ்டாலின் அவர்களோ கனிமொழி அவர்களோ திருமாவளவன் பேசுனா இவர்கள் இஸ்லாமிய மார்க்கம் தெரியாது, இவர்கள் அரைகுறைகள், இவர்கள் ஏதோ காதலை கெட்டதை வச்சு பேசிடுவாங்க. இஸ்லாமிய தலைவர்கள் இப்படி பேசலாமா? ஜவாஹிருல்லா ஆளுர் ஷானவாஸ் போன்றவர்கள் இந்த எஸ்டிபிஐ முஸ்லீம் லீக் போன்ற அடிப்படைவாத பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற இந்த சக்திகள் அது எப்படி ஒரு மசூதி மதரசா ஒரு தர்காக்கள் நடத்துகிற இடத்துல நீங்கள் 2 இந்துக்களை போடுவீங்க, அதே மாதிரி கோவிலில் நாங்கள் வந்தால் ஒத்துக்குவீங்களான்னா பாருங்க, இந்து நம்பிக்கை வேறு, இஸ்லாமிய நம்பிக்கை வேறு. இஸ்லாமிய நம்பிக்கையின்படி சவுதி அரேபியாவில் இருக்கிற மக்கா மதினா என்கிற 2 நகரத்தின் புனித பள்ளிவாசல்களில் மட்டும்தான் இந்துக்கள் நுழைவதற்கு தடை இருக்கிறதே தவிர வேறு உலகின் எந்த மசூதியாக இருந்தாலும் தாராளமாக இந்துக்கள் சகோதரர்கள் வரலாம், அமரலாம், எங்களுடைய தொழுகை முறையை எங்களுடைய பேச்சுக்களை கேட்கலாம், எந்த விதத்திலும் அவர்களுக்கு தடை இல்லை. இது இஸ்லாமிய நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ திருவல்லிக்கேணியில் இருக்கிற ஒரு மசூதியிலையோ அல்லது ஏர்வாடி தர்காவிலையோ ஒரு இந்து வருவார், உட்கார்றாரு, தாராளமாக உட்காரலாம், கேட்கலாம், பார்க்கலாம். தொழுகையில் ஈடுபடக்கூடாது. தொழுகையில் அவர் ஈடுபட்டால் எந்த இஸ்லாமியரும் தடுக்க மாட்டாங்க. அவர் ஏன் ஈடுபடக்கூடாதுன்னா அவருக்கு வேற ஒரு நம்பிக்கை இருக்கு. பல கடவுள் நம்பிக்கை இருக்கும் பொழுது அல்லாஹ்னா ஏக இறைவன் அர்த்தம். ஓர் இறைவனை நம்புகிற அந்த மக்களோட சேர்ந்து வழிபாடு செஞ்சா அது ஏமாற்றுத்தனம். இப்ப திருமாவளவன் செய்யறாருன்னா அவர் நடிக்கிறார், ஏமாத்துறாரு முஸ்லீம்களை. அவர் திடீர்னு நோன்பு வைப்பாரு, நோன்பு வச்சா சொர்க்கம் இருக்குன்னு நாங்க நம்புறோம், கடவுள் இருக்கார நம்புறோம். அவர் கடவுளே இல்லை, கடவுளை நம்புறவன் காட்டுமிராண்டின்னு சொல்ற பெரியார் என்கிற காட்டுமிராண்டினுடைய ஃபாலோவர் அவர் என்ன செய்யறாருன்னா நோன்பு வைப்பாரு, எங்க கூட நின்று தொழுகுவார். அந்த நம்பிக்கை அந்த ஏமாற்று வேலையை நாங்கள் வேண்டான்றோம். ஆனால் மசூதிக்கு உள்ள வரலாம், தாராளமாக தொழுகையை பார்க்கலாம், எங்களுடைய பிரசங்கங்களை கேட்கலாம், மசூதியில் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணலாம், டீ சாப்பிடலாம், அது எல்லாத்துக்குமே அனுமதி இருக்குது. தர்காக்குள்ளே போகலாம், மதரசாவுக்கு போகலாம், அந்த கல்வி திட்டத்தை பார்க்கலாம், பார்வையிடலாம், நல்ல ஆசிரியர்களை கொண்டு போய் சேர்க்கலாம். இந்துக்களுக்கு அனுமதி இருக்குது, எந்த மதத்தினரும் வரலாம். எல்லா மதத்தினரும் மசூதிக்கும் தர்காவிற்கும் வரலாம், அமரலாம், பார்க்கலாம். வழிபாட்டு முறையில் மட்டும் அவர்கள் கலந்து கொள்வதை தவிர எல்லா விதத்திலும் அவர்களுக்கு அனுமதி இருக்கு. வழிபாட்டில் கலந்து கொண்டாலும் முஸ்லிம்கள் தடுக்க கூடாது, அதான் இஸ்லாமிய சட்டம். அவர் இறை நம்பிக்கை என்னன்னு நீ உள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, இதயத்தை பிளந்து பார்க்க கூடாது. ஒருவேளை அவரை நம்பி கூட தொழலாம், நம்பாமலும் இருக்கலாம், அவர் தொழுதாலும் தடுக்கக்கூடாதுன்னு சொல்ற மார்க்கம் இஸ்லாம். இந்த மார்க்கத்தில் இருக்கிற இந்த ஜவாஹிருல்லா போன்ற அயோக்கியர்களும் இந்த ஆலூர் ஷனாவாஸ், இந்த எஸ்டிபிஐ முஸ்லீம் லீக்கில் இருக்கிற இந்த அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகள் இவர்கள்லாம் பேசுறாங்க. அது எப்படி இந்த அறநிலையத்துறையில் விட்டுருவீங்களா, நாங்கள் எப்படி அனுமதிப்போம், நாங்களும் விட மாட்டோம்னா ஏன்டா? அப்போ இந்த அறநிலையத்துறையில என்ன நம்பிக்கையோ அதுதான் இங்கே இருக்கா? பழனி முருகன் கோவிலில் நான் போக முடியாதுங்க, நான் பெரும்பாலான இந்து கோவிலுக்கு என்ன அனுமதிச்சிருக்கிறாங்க, பழனி கோவிலுக்கு என்ன போக விடலை. கேட்டதுக்கு அவங்க சொன்ன கோர்ட் உத்தரவு இல்லை. அவங்களே என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய நம்பிக்கை உள்ளவர்களோ கிறிஸ்தவ நம்பிக்கை உள்ளவர்களோ வர முடியாது, இந்த இந்து நம்பிக்கை நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால் நீங்களுமே வரலான்னு. என்னால் அப்படி ஏற்றுக்க முடியாது, திருமாவளவன் மாதிரி என்னால் நடிக்க முடியாது. நான் இந்து மக்களின் உணர்வுகளை மதிக்கிறேன், அவர்கள் வழிபாட்டு முறையை மதிக்கிறேன். பல கோவில்களுக்கு நான் தரிசனத்துக்கு போயிருக்கேன். என்னுடைய இந்து சகோதரர்களோட பிரதமருடைய நீண்ட ஆயுளுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க, அதில் நான் கலந்துருக்கிறேன். அந்த இந்துக்கள் தர்காவில் வராங்க, அவங்களோட நான் கூட்டு பிரார்த்தனையில் கலக்கிறேன். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து நாங்கள் தேவாலயத்துக்கு போகிறோம், அங்கே கிறிஸ்துவரோட கலக்கிறோம். இதெல்லாம் நல்லிணக்கம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில மத நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு சில வழிபாட்டு தலம் இருக்கும், எக்ஸப்ஷன். அது பழனி முருகன் கோவில் மாதிரி, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மாதிரி இருக்கும். திருச்செந்தூரில் கூட இல்லை, திருச்செந்தூர் கோவில் கூட நான் போயிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கோவில் அவங்க சொல்லும்போது நான் புரிஞ்சுக்கிறேன், அது அவருடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல அப்படி இருக்கக்கூடாது. அங்கே போய் 2 இஸ்லாமியரை போடுவியான்னு இது வம்பெடுக்கிறதான்னு. அப்போ பிஜேபியில் ஒரு விளங்காத 2 பேர் கேட்பான், அப்போ மக்கா மசூதிக்கு நான் போகலாமா, என்ன அனுமதிப்பேன்னு கேட்பான். இது தேவையற்ற விஷயம். இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்தியா முழுக்க உள்ள எந்த மசூதிகளிலும், எந்த தர்காக்களிலும், எந்த மதராசாக்களிலும்
முஸ்லீம் அல்லாத இந்துவோ கிறிஸ்துவரோ சீக்கியரோ பௌத்தரோ யார் சென்றாலும் அமர்ந்தாலும் வழிபாட்டு முறையை பார்த்தாலும் ஏன் வழிபாடே செய்தாலும் அதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் தடை இல்லை. அப்படி இருக்கிறது என்று இந்த முட்டாள்கள் பேசினால் இவர்கள் இஸ்லாமிய எதிரிகள் முஸ்லீம்களை தவறாக திசை திருப்புகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத கருத்துக்களை சொல்லி தேவையற்ற முறையில் இந்தியாவில் உள்ள 20 கோடி இஸ்லாமியர்களை வன்முறை பாதைக்கு திசை திருப்புகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரானது என்று இவர்களுடைய பேச்சு இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராகவும் இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராகவும் இருக்கிறது. இதை கடுமையாக எதிர்க்கிறேன். இந்த 2 குற்றச்சாட்டு தான் வக்ஃபு விஷயமாக மீண்டும் மீண்டும் சுற்றப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு நான் தெளிவாக பதில் கொடுத்துட்டேன். வேற எல்லா குற்றச்சாட்டுகள் எதுவாக இருந்தாலும் அது பேசி தீர்த்து விடலாம், தவறில்லை. அதனால தான் பாராளுமன்றத்தின் கூட்டு கமிட்டியில் அது பேசுபொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது பேசப்பட்டு வேற ஏதாவது இருந்தால் நியாயங்கள் இருந்தால் அதிலிருந்து நம்ம தவிர்த்து கொள்ளலாம். அது பிரச்சனை இல்லை. ஒரு 40 அமெண்ட்மெண்ட் வருது, 4 அமெண்ட்மெண்ட் இல்லைங்க இதில் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் என்ன பிடிவாதமாக இருக்க போகிறோம்? அதில் நியாயம் இருந்தால் கேட்க போகிறோம். ஒரு 40 அமெண்ட்மெண்ட் கொண்டுறதில்ல 4 விஷயம் இது சரி வரலன்னா சரி வரல, 36 அமெண்ட்மெண்ட் பண்ணுங்க. முஸ்லீம்களுக்கு பயனடையட்டும், அவங்க சொத்துக்கள் பாதுகாக்கப்படட்டும், இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை வராமல் எந்த நிலம் இந்துக்களுக்கு உள்ளதோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டோம். இஸ்லாமியர்கள் உள்ள சொத்துக்கு இன்னைக்கு என்ன விலை இருக்கோ அந்த விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி வாடகையோ அந்த சொத்தின் மதிப்பில் அவர்கள் பயன்பெறட்டும். ஏழை இஸ்லாமிய மக்கள் பயன்பெறட்டும், விதவைகள் பயன்பெறட்டும், முஸ்லீம்களுடைய கல்விக்கு பயன்பெறட்டும், மதரசாக்கள் பயன்பெறட்டும், மசூதிகள் புனரமைக்கப்படட்டும். அதிலெல்லாம் பாஜகவிற்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த 2 கருத்து இருக்குல்ல, ஒன்று கலெக்டர் கொண்டுட்டு போய் இந்துக்கள்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருவார்ன்றது எவ்வளவு அயோக்கியத்தனம் என்பதை திமுகவே தன்னுடைய நடவடிக்கையின் மூலமாக நிரூபித்திருக்கிறது. இஸ்லாமியர்கள் இந்து ட்ரஸ்ட்ல போய் அனுமதிப்பீர்களான்னு கேட்கிற கேள்வியே தப்பு. இந்துக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை வேறு, இஸ்லாமியர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை வேறு என்பதை நான் ஆதாரத்தோடு சொல்லிட்டேன். இதை பார்க்கிற உண்மையான இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இல்லை நடுநிலையான இந்துக்களாக இருக்கட்டும், புரிந்து கொண்டால் அது இந்த தேசத்திற்கும் நல்லது, நம்முடைய தேசத்தின் வளர்ச்சிக்கு நல்லது, நம்முடைய ஒற்றுமை மத நல்லிணக்கத்திற்கு இன்னும் சிறப்பான ஒரு முன்மாதிரியாக திகழும் என்பதுதான் அரசியலை தாண்டி நான் வைக்கிற கோரிக்கை. சுகி சிவம் அவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முன்னொரு காலத்தில் ஒரு நல்ல ஆன்மீக பேச்சாளராக இருந்தவர், இந்து மதத்தை பரப்பக்கூடியவராக இருந்தவர். இப்போ அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே இந்துக்களுக்கு எதிராக இருக்குது, சில சர்ச்சைகளை கிளப்புது அப்படின்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. முதல்ல பழனி மலையில் கொடிமரமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்கிறாரு, அங்கே இருக்கிறது முருகரே கிடையாது, போகர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இது அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பழனிமலை முருகருக்கு விழா எடுக்கிறாங்க அறநிலைத்துறையிலேருந்து. அறநிலைத்துறையில் ஒரு கமிட்டியில் இவரும் ஒரு மெம்பராக இருக்கார். பொதுவாக இந்து மக்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் நான் நிறைய டீப்பாக உள்ளே போக மாட்டேங்க. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு மத நம்பிக்கை இருக்கும். இப்போ நான் இஸ்லாமிய மார்க்க கல்வியை படித்தவன். அதனால் இஸ்லாமிய மக்கள் ஒரு தவறு செய்தால் நான் அதை களை எடுக்கணும்னு பார்ப்பேன். ஏன்னா அந்த மதத்தில் அவன் தப்பு செய்கிறானே அப்படின்னு நான் கையை நீட்டுவதை விட என் நம்பிக்கை சார்ந்த மதத்தில் ஒருவன் தவறு செய்தால் அதை முதல்ல களை எடுக்கணும், சரி செய்யணும், அவனை சீர் பண்ணணும். இதுதான் என்னுடைய முதன்மையான பங்கே தவிர பொதுவாக ஒரு இந்து சமூகத்தின் நம்பிக்கையை திருமாவளவன் போன்றோ அல்லது நீங்கள் சொல்லுகிற சுகி சிவம் போன்றோ அந்த சமூகத்தில் இருந்து கொண்டே அந்த நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவாரேயானால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நான் இருக்கிறேன், என் சமூகத்தில் இருக்கிற இஸ்லாமிய பெயர்தாங்கிகள் அல்லது இஸ்லாமிய பெயரை வைத்துக்கொண்டு தீவிரவாதத்தையோ வன்முறையோ பயங்கரவாதத்தையோ இஸ்லாமிய மக்களை தவறாக வழிநடத்தக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் பெயரை சொல்லி அமைப்பை சொல்லி நான் கடுமையாக தாக்குகிறேன். அதற்கு காரணம் என் சமூக மக்களை பாதுகாக்கணும்னு. நான் என்றைக்காவது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக பேசியிருக்கிறேன்னா பேச தேவையில்லை, பேச மாட்டேன், பேசக்கூடாது. ஏன்னா நான் ஒரு பிறப்பால் இஸ்லாமியன், அந்த மதத்தை முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். 5 வேளை தொழுகையை நான் பண்ணுறேன், 30 நாட்கள் நோன்பு வைக்கிறேன். அப்புறம் நான் என் இஸ்லாமிய மதத்தில் இது ஒன்று தாங்க தப்பு அப்படின்னா அதை விட அசிங்கம் எதுவுமே இல்லை. அது பேசக்கூடாது. என் மதத்தை நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? பாஜகவில் இருந்தாலும் நான் பாஜகவில் இருந்தாலும் இல்லை என்றாலும் என் மதத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், விட்டு கொடுக்க கூடாது. அது எப்படி? அப்படி விட்டு கொடுக்கறதா இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சுகி சிவம் போன்றவர்களோ திருமாவளவன் போன்றவர்களோ திமுகவின் எலும்பு துண்டுகளுக்கு பலியாகக்கூடியவர்கள். அவர்கள் முருகரை இல்லை என்று சொன்னாலும் அல்லது நாளைக்கு பெருமாளே இல்லைன்னு சொன்னாலும் பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் திமுகவுடைய கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கை. நேரடியாக ஒருத்தனை கடவுளை மறுன்னு சொன்னால் தமிழகம் போன்ற ஒரு ஆன்மீக பூமியில் பெரிய எதிர்ப்பு வந்துடும். அதனால் அந்த கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்க வேண்டும். மெல்ல மெல்ல அவன்கிட்ட கடவுள் நம்பிக்கையை பற்றிய ஒரு கேள்வி வரணும். அது போனால் சரியாக இருக்குமா இல்லையா, அட என்னடா இது கோயிலுக்கு போகிறத விட ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்துட்டா கூட மன நிம்மதி கிடைச்சிருமே, அவனை மனமாற்றம் பண்ண வேண்டும். அதன் மூலமாக இவர்கள் கொள்ளையடிக்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள இந்த ஆன்மீக நம்பிக்கையை தவறாக வழிநடத்த வேண்டும் என்பது இவருடைய அஜெண்டா.
அந்த அஜெண்டாவுக்கு பலியாகக்கூடியவர்கள் அல்லது அதை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய சுகி சிவம் திருமாவளவன் போன்ற அயோக்கியர்கள் இருப்பாங்க. அவர்கள் நம்ம பொருட்படுத்த வேண்டாம். அதை இந்து சமூக மக்களே களை எடுப்பாங்க. அவர்களே அந்த மக்களே அந்த ஆன்மீகத்தை வந்து பாதுகாப்பாங்க. அந்த நான் கேட்ட கேள்வியுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் இது ஓகே விட்டுடலாம். செகண்ட் பார்ட்டு சேகர்பாபு அவர்கள் அனௌன்ஸ் பண்ணுறாரு, பழனிமலை முருகனுக்கு மாநாடு நடத்தப்படும், திருவிழா நடத்தப்படும். அதே அறநிலையத்துறையில் ஆலோசனை குழுவில் இவர் இருக்காரு. அவர் முருகர் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இல்லாத முருகருக்கு மாநாடான ஒரு கேள்வியே வரும். ஸோ யாரை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடத்தப்படுது? இது ஏமாற்றுவதுன்னு கிடையாதுங்க. அதாவது அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ளணும், இந்து அறநிலையத்துறையே தேவையில்லை என்பதுதான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு. ஏன்னா இந்து அறநிலையத்துறை என்று வைத்துக்கொண்டு அந்த கோவிலுடைய சொத்துக்கள் எவ்வளவு சூறையாடப்படுகிறது, கோவிலுடைய சொத்துக்களை தவறாக எப்படி பயன்படுத்தப்படுகிறது, அரசியல் ஆதாயத்திற்காக கோவில் நிர்வாகத்தை இவர்கள் எவ்வளவெல்லாம் சிரமப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும், அந்த சிதம்பரத்தில் தீட்சிதர்கள் எல்லாம் என்ன பாடுபட்டார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். அதனால் இந்து அறநிலையத்துறை என்பது அவசியமற்றது என்று நாங்கள் தெளிவாக இருக்கும் பொழுது, இவர்கள் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறேன்னு சொன்னாலும் இல்லை கும்மி அடித்தாலும் இது ரெண்டுமே எங்கள் பார்வையில் ஒன்று தான். இவர்கள் இந்துக்களை முட்டாள்களாக நினைக்கிறார்கள். நிச்சயமாக அப்படி கிடையாது. இந்துக்கள் தெளிவானவர்கள். இந்த ஆன்மீக பூமியை காப்பாற்ற வேண்டிய பங்கும் பொறுப்பும் கடமையும் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால் இதுபோன்று இன்னும் எத்தனை இந்து மதத்தை சனாதானத்தை அழிக்கக்கூடிய சதிகாரர்கள் வந்தாலும் அந்த சதிகாரர்களை முறையடிக்கிற வல்லமை பெற்ற இந்துக்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய மதத்தை பாதுகாப்பார்கள். அதனால் இது மாதிரியான வேஷங்களோ அல்லது நிர்வாகங்களோ அதுக்குள்ளார இப்படி போட்டுட்டா இப்படி செஞ்சிடலாம்னு நினைக்கிறதோ இந்த அற்பர்களுடைய நோக்கம் நிறைவேறாது. ஓகே சார், எங்களோட இருந்து பல்வேறு கருத்துக்களை பயந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.